காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவம் தொடங்க உள்ள நிலையில் திருக்குளத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத அவலம் ஏற்பட்டுள்ளது. குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பிரம்மோற்சவம் தொடங்கும் நிலையில் இத்திருக்கோயில் குளத்திற்கு நீர் வருகின்ற வரத்து கால்வாய்கள் அடைபட்டு ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகியுள்ளன. இதனால் கோயில் குளத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இன்றி வறண்டு காணப்படுகிறது. எனவே திருக்குளத்தில் தண்ணீர் நிரப்பவும், அங்கு மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றவும், வரத்து கால்வாய்களை தூர்வார விளம்பரமாடல் அரசுக்கு பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காவல் நிலையத்திற்குள் விசிட்டடித்த சிறுத்தையால் காவலர்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. நடுவட்டம் காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் 2 காவலர்கள் மட்டுமே இருந்த நிலையில் திடீரென சிறுத்தை ஒன்று காவல் நிலையத்திற்குள் புகுந்தது. அந்த சிறுத்தை அங்கு ஆய்வு நடத்துவது போல அனைத்து அறைகளுக்கும் சென்று வந்தது. இதனை கண்ட ஒரு காவலர் ஒரு அறைக்குள் சென்று பதுங்கினார். சிறிது நேரத்திற்கு பின் சிறுத்தை அங்கிருந்து சென்ற பின்னரே காவலர்கள் நிம்மதியடைந்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே காவல் நிலையங்களில் பறை செய்யும் போதை ஆசாமிகள், சமூக விரோதிகளை தொடர்ந்து வனவிலங்குகளும் அச்சமூட்டுவதாக காவலர்கள் புலம்பி தவிக்கின்றனர். மேலும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அருகே பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தினமும் நள்ளிரவு நேரத்திலும் கூட்டம் காணப்படுவது வழக்கம். ஆனால் அதற்கு தகுந்தாற்போல விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்குவதில்லை. வழக்கம் போல நள்ளிரவில் கோயம்பேடு செல்வதற்காக காத்திருந்த பயணிகள் நீண்ட நேரம் அதற்கான பேருந்துகள் வராமல் அவதியடைந்தனர். இதனால் ஆவேசமடைந்த பயணிகள் மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது என்ன ஆச்சு, நெரிசல் நேரத்திற்காக வாங்கப்பட்ட பேருந்துகள் என்ன ஆனது என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் எவ்வளவு நேரம் பேருந்திற்காக காத்திருக்க வேண்டும் என்றும், எங்களை மனிதர்களாக பார்க்கிறீர்களா இல்லையா என போக்குவரத்து துறையினரிடம் பெண்கள் ஆவேசப்பட்டனர்.